கைஸ் ஆக்சுவலி வந்து டயட் மட்டும் ஃபாலோ பண்ணி எப்படி ஒர்க் அவுட்டே பண்ணாமல் இல்லை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். பிகாஸ் ஆக்சுவலி இது என்னோட கிளைண்ட் வந்து அரௌண்ட் எப்படி குறைச்சாருன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீக் வந்து 0 ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து 94 இருந்தார், அப்புறம் 90, 89, 88, 87. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் இந்த 3 வாரம் வந்து குறையவே இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த 86, 85, அப்புறம் 83, தென் 84, 83 இப்படியே பொறுமையாக கொஞ்சம் கடைசியாக 82 வந்துச்சு. ஸோ இந்த 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10 kgs குறைச்சிருந்தாரு. அண்ட் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டயட் ஃபாலோ பண்ணல, ரொம்ப ஈஸியாக தான் ஃபாலோ பண்ணார். அண்ட் எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ ஆக்சுவலி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவலுமே வந்து நல்லாவே கம்மியாச்சு. இப்போ கொலஸ்ட்ரால் வந்து 322 210 இருந்துச்சு. திஸ் மேட் மை டேன்னு கூட ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் கொலஸ்ட்ரால் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 100 குறைச்சிருக்காருல்ல. ஸோ 322 210 குறைச்சிருக்காருல்ல. ஸோ ஆக்சுவலாக டயட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமாக கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எக்கு. ஸோ ஆக்சுவலி நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, அதுக்கு எக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேசிக்கான ஸ்டெப்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ரைஸு அண்ட் தென் சிக்கன். இந்த மாதிரி வந்துட்டு நைட்டு பாருங்கள் வெளில தான் சாப்பிட்டார், பட் ஸ்டில் கூட எக் வைஸ். இந்த மாதிரி சின்ன விஷயம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ இவருமே பார்த்தீங்கன்னா வெளில ட்ராவல்லாம் பண்ணுவார். பட் ட்ராவல்லாம் பண்ணுறப்பமே பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனை இந்த இல்லை எக்ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்கான திங்ஸ் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா சாலட்ஸ் தான் சாப்பிடுவார். ஆக்சுவலி வந்து இவர் ரொம்ப நிறைய ட்ராவல் பண்ணுவார். பட் ஸ்டில் இந்த மாதிரி வந்து சாலட்ஸாக ரொம்ப அதிகமாக எடுத்துப்பார். நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெளில சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டீங்க. லைக் கொஞ்சம் சிக்கனோ, கொஞ்சம் இதில் பாருங்கள் கேர்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டே தான் வெயிட் லாஸ் பண்ணார். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட் தான் பாருங்களேன், அழகாக இட்லி, எக்கு, ஃப்ரூட்ஸ், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன விஷயம் தான் சின்ன விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து வெளிலனா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணார். ஆக்சுவலி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைக் இதெல்லாம் எடுக்கக்கூடாது, இது எடுக்க ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணவே சொல்லிடுவேன், இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நான் எப்போ என்ன சாப்பிடணும், இது தப்பு, எது கரெக்டு, இவ்வளோ சாப்பிடணும், அந்த மாதிரி வந்து நான் சொல்கிறனால அவருக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டார். நான் வெயிட் லாஸ் பண்ணுறதோட நிறைய விஷயம் கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து டெய்லி ஸ்டெப்ஸ் நடந்துருவார். இந்த ஸ்டெப்ஸ் தாங்க ஆக்சுவலி வந்து டெய்லி 10,000 நடக்க ஸ்டார்ட் பண்ணார். இந்த மாதிரி வந்து சின்ன விஷயம் வந்து அவர் ஆட் பண்ணார். முக்கியமான என்னன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட்ஸ். இப்போ தான் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட்ருப்பார். டயட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட்ருப்பாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டயட்டில் வந்து கண்டிப்பாக ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் எக்கு இந்த மாதிரி விஷயம் தான் கண்டிப்பாக எடுத்துருப்பாரு. அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ட்ராக் பண்ணுவார். பாருங்க, நான் இங்கே தப்பு இங்கே கம்மியாக இருக்குது, இது ஃபைபரு இல்லை வந்து ப்ரோட்டீன் வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நான் ஒரு விஷயம் சொல்லித்தர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் கற்றுப்பார். முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் வெயிட்டை குறைக்கிறதோட கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மீனை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்லாம். ஆனால் மீன் பிடி கற்றுக் கொடுத்தா அப்படின்னா லைஃப் லாங் சாப்பிட முடியும். நான் என்ன சொல்லுவேன், எப்போவுமே வெயிட்டை வந்து லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணால் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ஃபுட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மைனஸ் தான் எடுத்துகிட்டு இது மட்டும் சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறப்போ மேக்ஸிமம் கற்றுப்பாங்கல்ல. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். சேம் டைம் ப்ரோட்டீன் உள்ள ஃபேட்டு, காப்ஸு, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து 1600 கிலோ சாப்பிட்ருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து எனக்கு கஷ்டம் கிடையாது, வெயிட் லாஸ் ஈஸி தான். ஸோ நான் இதை ஏன் உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் எதையுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணியிருக்கவே மாட்டார். வெளியில் சாப்பிட்டே வந்து வெயிட் குறைச்சிருப்பார். ஸோ அதான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், நீங்கள் வந்து முக்கியமாக 3 விஷயம் ஃபாலோ பண்ணணும்னா ஃப்ரூட்ஸ் நிறையா எடுங்க. அண்ட் உங்கள் டயட்டில் வந்து ப்ரோட்டீன்ஸ்க்கு எக்கோ, சிக்கனோ இந்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ண கற்றுக்குங்க. ஆக்சுவலி ட்ராக்கிங் நான் வீடியோ போடணும் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன், அதனால் என்னால் போடவே முடியல. ஸோ பட் ஸ்டில் நான் கொஞ்சம் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் பாருங்கள், இட்லி இருக்குது, எக் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, சிம்பிள். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றப்போ வயிறும் ஃபுல்லாக இருக்கும், அண்ட் சேம் டைம் உங்களுக்கு பசிக்காது. ஸோ இதுதாங்க மேட்டர். ஸோ இந்த 3 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தாலே உங்களால் வேறு லெவலில் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் மெயின் திங் இது வெயிட் குறைச்சா படி வெயிட் ஏறாது, அதான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி தான் லைஃப் லாங் சாப்பிடுவாங்க கரெக்டாக. நீங்கள் ரைஸ் கம்மி பண்ணிட்டோ அந்த மாதிரிலாம் இருக்க போதில்ல. ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் ரைஸ் தான் டெய்லி சாப்பிட்டு தான் இருந்திருக்காரு, எதுவுமே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் அப்படி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.